ஈமான் என்பது அகராதியில் ஒருவரின் சொல்லை அவர் மீதுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் உறுதியாக ஏற்றுக்கொள்வதற்கு பெயர். மேலும் மார்க்க வழக்கு சொல்லில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவிப்பின் மூலம் நிகழும் நிகழ்ச்சிகளை நேரடியாக பார்க்காமலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் உறுதியாக ஏற்றுக்கொள்வதாம். குர்ஆன் வசனங்கள். நபியே, உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய தூதர்கள் எல்லாம் நிச்சயமாக என்னை தவிர வேறு தெய்வமில்லை. ஆகவே மக்களே, என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று நாம் வஹி அறிவித்ததே தவிர நாம் அனுப்பவில்லை. உண்மையான நம்பிக்கையாளர்கள் எத்தகையோர் என்றால், அல்லாஹ் என்று அவர்கள் முன் கூறப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் பயந்து நடுங்கிவிடும். அவர்களிடம் அவனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவை அவர்களுக்கு நம்பிக்கையை மேலும் அதிகமாக்கும். மேலும் தங்களுடைய ரப்பையே அவர்கள் சார்ந்திருப்பார்கள். எனவே யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அவனை உறுதியாக பற்றி பிடித்தார்களோ அவர்களை அவன் தன்னுடைய கருணையிலும் அருளிலும் புகச் செய்வான். இன்னும் தன் பக்கம் சேர்வதற்குரிய நேரான வழியையும் அவர்களுக்கு காண்பிப்பான். நிச்சயமாக நாம் நம்முடைய தூதர்களுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் உலக வாழ்க்கையிலும் சாட்சிகள் வந்து நிற்கும் மறுமை நாளிலும் உதவி செய்வோம். எவர்கள் ஈமான் கொண்டு பின்னர் தங்களுடைய ஓரிரை நம்பிக்கையை இணை கற்பித்தல் என்னும் அநீதத்தை கொண்டு கலந்துவிடவில்லையோ அத்தகையோர் அவர்களுக்கே அபயம் உண்டு. அவர்களே நேர்வழி பெற்றவர்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பதில் உறுதியானவர்கள். நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய இதர வணக்கமும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகிலத்தாரின் ரப்பாகிய அல்லாஹுக்கே உரியவையாகும் என்று நபியே நீர் கூறுவீராக. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك